தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிச் பிளாக்ல நின்றுட்டு இருக்கோம், இருட்டில் நின்றுட்டு இருக்கோம். நம்ம இவ்வளோ நேரம் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே நடக்கலை. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இருட்டில் ஏதாவது நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சும்மா ஜெனரலாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். ரிலேட்டடாக ஏதாவது ஆன்சர் வந்துச்சுன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் தானே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ். ஹலோ, உங்களோட பேரு உண்மையாவே நித்யாவா? உங்களோட பேர் நிஜமாவே நித்யா தானா? நான் ஆக்சுவலா உங்களோட பேர் நித்யான்னு கேள்விப்பட்டேன். நிஜமாவே உங்களோட பேர் நித்யா தானா? இப்போ நீங்க தான் இந்த சவுண்ட் போடுறீங்களா? உங்களோட பேரு உண்மையாவே நித்யா அப்படின்னா எனக்காக மறுபடியும் இதே சொல்ல திருப்பி போட முடியுமா? சவுண்ட் ரொம்ப பக்கத்துல கேக்குது படீஸ். எங்க இருக்கீங்க நித்யா? சவுண்ட் ரொம்ப நேரமா கண்டினியூவா கேக்குது படீஸ். ஹலோ, என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? உங்களால என் பக்கத்துல வர முடியுமா? ஆக்சுவலா அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி கேட்குதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பக்கத்துல இந்த வாய்ஸ் கேட்குது ப்ளீஸ். யாரும் அழுகுற மாதிரி சவுண்ட் கேட்குது ப்ளீஸ். நித்யா, நீங்க தான் அழுறீங்களா? எங்க இருக்கீங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? ஹலோ, யாரோ 1-2 வாட்ச் பண்ண மாதிரியே இருக்கு ப்ளீஸ். ஆக்சுவலா அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏன் இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன உங்களோட ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா நித்யா?
ஆக்சுவலா உனக்கு இருக்கிற ஃபீலிங் தான் எனக்கும் இருக்கு. நான் லாஸ்ட் டைம் வந்தப்பவே சொல்லியிருக்கேன், உனக்கு இருக்கிற ஃபீலிங் தான் எனக்கும் இருக்கு. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியான்னு தெரியல. எனக்கும் அதை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியல. ப்ளீஸ்மா என் பக்கத்துல வாங்கல. நித்யா, ஹலோ, ப்ளீஸ். ஆக்சுவலா இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் இன்னும் ஒரு 5 minutes ட்ரை பண்ணி பார்க்குறேன். எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கிளம்பிடலாம் ப்ளீஸ். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் ஆனந்த் கூட லாஸ்ட் டைம் வந்தேன். இப்போ நான் தனியாக வந்திருக்கேன். அதை நினச்சது ரொம்ப பதட்டமாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட ஒரு சப்போர்ட் கூட இருந்தாங்க. இப்போது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வந்துட்டேன். இடமும் கொஞ்சம் மோசமான இடம் தான், அதையும் சொல்லிக்கிறேன் வீடியோவில். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பே வீடியோ பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நித்யா, லாஸ்ட் டைம் நான் கடைசியா கேட்டுக்கிறேன், உங்களால என் முன்னாடி வர முடியுமா? அப்படி வர முடியும்னா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. ஹலோ, நித்யா, நித்யா, நீ நல்ல பொண்ணு தானே? எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீ எனக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க. பட் நீ ஏன் என்கிட்ட வரமாட்டுற? நான் உனக்காக தான் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வீட்டுல நின்றுட்டு இருக்கேன். அதுவும் உன்னை பாக்குறதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். நீ ஏன் என் பக்கத்துல வரமாட்டுற? நீ மட்டும் என் பக்கத்துல வந்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் மனசு விட்டு பேசலாம், ஓப்பனா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ், எனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலீவ் ஆகும் நம்ம மைண்ட் செட் எல்லாம். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, உனக்கும் எனக்கும் ஒரே ஃபீலிங் தான், ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். என் பக்கத்துல வரியாமா நித்யா? ஹலோ, எங்க இருக்க? ஏன் இப்ப எதுவுமே பேச மாட்டேற? ரொம்ப அமைதியா இருக்க. ரொம்ப சைலண்டா இருக்கு படிஸ். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தா கூட ஒரு நார்மலா போயிடும். ரொம்ப சைலண்டா இருக்கிறத பார்த்தாதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கும். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே பதட்டமா இருக்கும். ஏன்னா எப்ப எது என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஃபாஸ்டா இருக்கு படிஸ், என்னன்னே தெரியல. இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கேன், நல்லா தெரியுது. பட் என் பக்கத்துல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹலோ, எங்க இருக்க நித்யா?
ஆக்சுவலா நான் உன்னை வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன், அட் தி சேம் டைம் வா போன்னு கூப்பிடுறேன். எல்லாம் உன் மேல இருக்கிற ஒரு உரிமையால தான் இப்ப நான் கூப்பிடுறேன். நீ தப்பா எடுத்துக்காத. அப்படி எதுவும் நான் அவனை அப்படி வா போன்னு கூப்பிடுறது உனக்கு கோவமா இருக்கு அப்படின்னா அந்த கோவத்தை என் முன்னாடி வந்து காட்டு. ஹலோ நித்யா, சரி ஓகே படிஸ், இது எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. நம்ம இதோட இந்த நைட் விஷன் சேலஞ்சை முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இதுலேயே நம்ம நிற்க முடியாது. வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் படிஸ். ஓகே படிஸ், இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணிட்டு போகலாம். அவங்க நிறைய கனவோட அவங்க வாழ்ந்து ரொம்ப அது கிடைக்காத பட்சத்தில் ரொம்ப மனசு உடஞ்சி இறந்து போயிருப்பாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க ஆசைக்கு ஒரு மரியாதை கொடுத்து, அவங்க கனவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு இந்த கேமரா ப்ரெசென்ட் பண்ணலான்னு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் இந்த கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதை ஒரு சென்டிமெண்ட்டாக நான் அதை வச்சுருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த கேமரா அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு லைட்டாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனிச்சு. அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அவங்களுக்கு இந்த கேமரா பிடிச்சிருக்கு ஓகேனா வச்சுக்கட்டும், இல்லை பிடிக்கல அப்படின்னா நம்ம பார்க்கலாம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, பார்க்கலாம். ஓகேவா நித்யா, உங்களுக்காக கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு மீடியாவில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னு ஆசை கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக கேமரா லவராக இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு கேமரா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கேமரா பாருங்களேன், அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல. இந்த கேமரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கே இருக்கீங்க? இந்த கேமரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களா அது? அதான் எட்டி பார்த்துச்சு படி கேப்சர் பண்ண. நித்யா, இந்த கேமரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேமரா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். இந்த கேமரா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறுபடியும் எட்டு பார்க்குது படீஸ். நித்யா, ஏன் என் பக்கத்தில் வரமாட்டுற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நீ நல்ல பொண்ணு தானே, என் பக்கத்தில் வரலாம்ல. உண்மையாகவே இந்த கேமரா உனக்கு பிடிச்சிருக்கேன்னு தாராளமாக நீ எடுத்துக்கோமா. நான் உனக்கு கொடுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நித்யா, ஆக்சுவலாக இந்த கேமரா நான் உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ தாராளமாக இதை கையில் என்கிட்ட நீ வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு நீ என் பக்கத்தில் வரணும். உன்னால் என் பக்கத்தில் வர முடியுமா? இந்த கேமரா நீ வாங்கிக்கிறியா? நித்யா,
ஓகே படிஸ், எனக்கு கிளம்பிடலான்னு தோணுது படிஸ். நான் ரொம்ப நேரம் வந்துட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறனோ அப்படி எனக்கு தோணுது. இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போகவும் எனக்கு மனசு வரல. ஸோ நம்ம கிளம்புறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த கேமராவை நம்ம இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். அவங்க ஆக்சுவலாக அவங்களோட நம்ம நேம் பற்றி நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கம்யூனிகேட் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கேமராவை பற்றி நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், பிடிச்சிருக்கா வேணுமான்னு கேட்டோம், அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. என்ன ஒரு குறை, நம்ம பக்கத்தில் வரல. பட் அதை தவிர்த்து எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். அதுக்கு எல்லாமே நான் ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எனக்கு கேட்டால் உங்களோட ஆன்மா சீக்கிரமே சாந்தி அடையிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஜென்மத்திலையாவது நீங்கள் ஆசைப்பட்டது நினச்சது கிடைக்கும், நடக்கும். நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க, தயவு செஞ்சு உங்களுக்கான இடத்துக்கு நீங்கள் போயிருங்க. இந்த இடத்துல இருக்காதீங்க. இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க. நித்யா, உங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்காதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போயிருங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இங்கே இருக்கிறது, இங்கே இருந்து கஷ்டப்படுறது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேமராவை நான் இங்கேயே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆஸ் எ ஃப்ரெண்டாக உங்களுக்கு எப்போவும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், ஓகேவா? உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வரலாம். என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும், என்ன ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு ரூபத்துலையாவது என்கிட்ட நீங்கள் வரலாம். என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லலாம், ஓகேவா? நான் இந்த இடத்த விட்டு கிளம்பலாமா நித்யா? இல்லை நீயும் என் கூட வரியா? நீயும் என் கூட வரீன்னா நம்ம ஒன்றாவே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். சரி, ஓகே படிஸ், நம்ம கிளம்பிடலாம் படிஸ். இந்த கேமராவை எங்கேயோ வச்சுட்டு கிளம்பிடலாம். நித்யா, இந்த கேமராவை நான் எங்கேயோ வச்சுட்டு போகிறேன், நீ தாராளமாக இந்த கேமராவை எடுத்துக்கோ. ஓ மை காட், மறுபடியும் ஒரு தடவை கூப்பிட்டு பார்ப்போமா? நித்யா, ஃபைனலாக எனக்காக என் முன்னாடி உன்னால் வர முடியுமா? நான் லாஸ்ட் டைம் உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு சொன்னது தான், உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எப்போ வேணாலும் நீ என்கிட்ட வந்து கேட்கலாம். நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். நான் இருக்கேன் உனக்காக நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், ஃபுல் ஹெல்ப் பண்ணுவேன். ஃபைனலாக எனக்காக என் முன்னாடி உன்னால் வர முடியுமா? ஓகே படி, கிளம்பலாம், டைம் ஆச்சு. நம்ம கூப்பிட்டு அவ்வளோ டைம் வந்ததே பெரிய விஷயம். நித்யா, oh my god, thank you so much ma, thank you, thanks for everything. Oh my god, thanks god, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைனல் டச்சா எவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. கிளம்பலாம் படிஸ். மை காட், செம்ம கேப்சர் படிஸ். ஓகே படிஸ், நான் எதிர்பார்த்தது எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நான் ஒரு லைஃப் டைப் செட்டில்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் படிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த். பை, லவ் யூ. மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டாட்டா, லவ் யூ.